45 ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் புதுச்சேரி காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ME கிருஷ்ணகுமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. உங்களுக்கு பிறந்த ஊர்? சென்னைங்க. சென்னையில் வந்து KK நகரில் இருந்தாங்க. படித்ததும் அங்கே தாங்க. மாநில கல்லூரியில் படிக்கும் பொழுது சென்னை வானொலி நிலையம் நல்ல வாய்ப்புலாம் கொடுத்தாங்கய்யா மாணவர் பருவத்திலேயே. அதாவது இளைய பாரத நிகழ்ச்சி அதில் தொகுத்து வழங்கியிருக்கீங்க, அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சென்னை வானொலி நிலையம் உங்களுக்கு அந்த தொடர்பு அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். சென்னை வானொலி நிலையம் வந்து எங்களுடைய மாநில கல்லூரி பக்கத்திலே இருக்குங்க. அதனால தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சதுங்க. தமிழில் எப்படி பேசினா வாய்ப்பு கிடைக்குமா, அதுவும் அந்த பள்ளி பருவத்தில் கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தெரியாதுங்க. ஆனால் இந்த வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சோன்னா அவங்க தமிழ் வளர்க்கக்கூடிய ஒரு இடமாக வானொலி நிலையம் அமைஞ்சதுங்க. எந்த காலகட்டம் அது? இப்போ நீங்கள் அங்கே போனப்போ சந்தித்த நிலையத்தில் வந்து நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, யாராவது நினைவுபடுத்தலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்போ மகாலட்சுமி அம்மான்னு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு தாயிலம் கொண்டு வர போல் எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லி தருவாங்க. அதாவது குழந்தைகள் படிக்கிற பசங்க இவங்க தவறு செஞ்சிட்டாங்கன்னுலாம் சொல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த உச்சரிப்பு ழகரம் லகரம் லகரம் எல்லாமே பொறுமையாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதுவும் அவங்க எதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்கன்னா அடுத்து ரெக்கார்டிங் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் மிகவும் கண்டிப்போடு இருப்பாங்க. ஒரு எழுத்து தவறானாலும் நீங்கள் வந்து நாளைக்கு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. அத்தனை உழைப்பும் வீணாகி விடும் என்பதற்காக இந்த அம்மா ரொம்ப அழகாக முன்னாடியே பயிற்சி கொடுத்துருவாங்க. அங்கே போய் நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி எப்படின்னு பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லா மாணவர்களுக்கும் என்னென்ன திறமை இருக்கோ அந்த கலையை வளர்க்கக்கூடிய அளவர்களுக்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்பினை கொடுத்தாங்க. அப்பொழுதுதான் வந்து அந்த வானொலி வாய் பேசும் நூலகம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு நூலகம் என்று சொன்னாலே அது 100 நண்பர்களுக்கு சமம் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த நூலகம் வாய் பேசும் நூலகமாக அமைஞ்சதுன்னா அது வானொலி தான். ஒரு மக்களின் தேவை வானொலி சேவை. அதை நீங்கள் எப்போ நீங்கள் கேட்குறீங்களோ அப்போ தான் நீங்கள் தமிழில் நீங்கள் இலக்கியத்தில் சொல்லும் பொழுது கவிதை சிறுகதை நாவல் இது எல்லாமே வந்து இப்போ கூட நீங்கள் வந்து நாவலை பற்றிலாம் அழகாக சொல்லி பக்கங்கள் புதுச்சேரி வானொலியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. மிக அழகாக ஒருத்தரை படிக்கிறதுன்றது ரொம்ப கடினம், அதுக்கு நல்ல பயிற்சி வேணுங்க. ஆனால் கேட்பது என்பது ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் சொல்லும் பொழுது அந்த நாவலை வந்து நல்லா கேட்க முடியாது. நம்ம திருவள்ளுவர் சொல்லும்போது கூட சொல்லுவார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு சொல்லுவார். அது வரக்கூடியது இந்த வானொலியை வச்சு தான் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு தோணுதுங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு யூகத்தில் வந்து வானொலின்னு ஒரு ஊடகம் வரும். ஆமாங்க, அதுதான் செல்வத்துக்கு செல்வம். ஏன்னு கேட்டால் எல்லா ஊடகத்திற்கும் தலையானது வானொலி தான். அதனால தான் தலைன்னு முடிச்சிருக்காருங்க. அது இதுக்கும் பொறுத்தம். நம்ம செல்வத்தில் செல்லும் நல்ல அறிவுரை கேட்பது, பெரியோருடைய உரையை கேட்பது, சான்றோர் உரையை கேட்பது என்பதை தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் எல்லாமே அந்த வானொலியில் கிடைக்குதுங்க. சிறு வயதில் வானொலி கேட்ட அனுபவம் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 32 வருடங்களாக எனக்கு இந்த வானொலியோட தொடர்பு இருக்குங்க. அதாவது நிகழ்ச்சியை கேட்பது, நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது. நம்ம தமிழறிஞர்கள் எப்படின்னா நம்ம வானொலி நிலையத்தில் இருக்கவங்க அவங்க தமிழ் பேசுகிறவங்கள பார்த்தாலே தங்களுடைய உறவுகள் போல நினைப்பார்கள். அவங்க வந்து எப்படியாவது இவர்களை நம்ம நிலையத்தில் பேச வைக்கணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவர்களை நல்ல பேச்சாளர்களாக நல்ல எழுத்தாளர் உருவாக்கக்கூடிய அதாவது எப்படி ஒரு திரைப்படம் வருதுன்னா பின்னாடி இருந்து இயக்குபவர்கள் இயக்குநர்கள் இந்த கேமராமேன்லாம் இருப்பாங்களோ அதே மாதிரி தமிழுக்கு ஆக்கம் கொடுக்கக்கூடியவர்களாக இந்த வானொலி நிலையத்தை சார்ந்தவர்கள் இருப்பாருங்க. ஆனால் அவர்கள் தங்களை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க, எப்போதும் முன்னேற்றுவார்கள் மற்றவங்களை. நீங்கள் இப்படி வாங்க, ஏன்னா அவங்களுக்கு பேசி பேசி அதே தொழிலாகிடுச்சு. ஆனால் புதியவர்கள் வரும்போது அவர்களை நல்ல ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு ஏணியாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம வானொலி நிலையத்தை சார்ந்தவர்களாக இருக்காங்க. ரொம்ப அன்போடு பேசக்கூடியவர்கள். ஆனால் வாய்ப்பு அவங்க சொல்லி தான் நமக்கு தெரியும், பூவிலே சிறந்த பூ வாய்ப்பு என்பது. அவங்க கொடுக்கும்போது அதை நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படின்றது எல்லா மாணவர்களுக்கும் அது இருக்குங்க. நிறைய போட்டித் தேர்வு எழுதி தேர்வு பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட பழக்கம் வரும்போது அந்த செய்தி வாசிப்பாளராக வருவாங்க, அதே மாதிரி அறிவிப்பாளருக்கு எடுக்கும்போது அதில் கலந்து கொள்ளணும்னு ஆர்வம் இருக்கும். ஏன்னா மாணவ பருவத்தில் எல்லாருக்கும் நிறைய பணம் சம்பாதிக்க ஆர்வம் இருக்குங்க. அதற்கான ஒரு அறிவு சார்ந்த ஒரு வாய்ப்பாகவும் இந்த வானொலி நிலையம் அமைஞ்சிருக்குங்க. அதனால சென்னையில் வந்து சென்னை வானொலி நிலையத்தில் வந்து இளைய பாரத நிகழ்ச்சி இதிலலாம் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க.
காரைக்கால் வானொலியிலையும் நீங்கள் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க. அந்த சூழல் எப்போ ஏற்பட்டுது? இங்கே நான் கல்லூரி பேராசிரியராக தாகூர் கலைக்கல்லூரியில் புதுச்சேரியில். ஆமாங்க. அப்போ என்னை வந்து பணிமாற்றம் செஞ்சாங்க காரைக்காலில் அண்ணா கல்லூரிக்கு. அண்ணா கல்லூரியில் தமிழ் துறை தலைவராக போயிருந்தாங்க. அப்போ அந்த மாணவர்கள் வந்து நல்ல தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள். அந்த கல்லூரிக்கு பின்னாடி தான் அந்த வானொலி நிலையம் இருக்குது, அங்கே போனதில்லைன்னு சொன்னாங்க. அதனால அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும்னு நான் போய் இயக்குனரை போய் பார்த்தாங்க. அப்போ வந்து அவர் ரொம்ப மகிழ்ச்சியோட மாணவர்கள்லாம் அழைத்து வாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ மாணவர்கள் எல்லாமே மிகுந்த ஆர்வத்தோடு கலந்து கொண்டாங்க. நான் அறிமுகப்படுத்திட்டு வந்துட்டேங்க. 2 ஆண்டு கழித்து புதுச்சேரிக்கு வந்துட்டேன். ஆனாலும் மாணவர்கள் தொடர்ந்து அங்கே நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, செய்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப கலையை வளர்க்கக்கூடிய ஒரு அரும்பணியை அந்த காரைக்கால் வானொலி நிலையத்தும் ஒரு வாய்ப்பு தந்துச்சுங்க. புதுச்சேரி வானொலியில் உங்களது தொடர்பு சொல்லுங்களேன். புதுச்சேரிக்கு வந்த பிறகு இங்கே இருக்கவங்க எல்லாம் பேராசிரியர் நிலையில் வந்து என்னை மிகவும் அங்கீகரித்தார்கள்ங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து அடிக்கடி கல்லூரியோட தொடர்புடையவர்கள். கல்லூரிக்கு வந்து மாணவர்களுக்காக நிகழ்ச்சி நடத்தினாங்க. மாணவர்களை வந்து நேரடியாக நிகழ்ச்சி நடத்தி அவருடைய திறமையை வெளிக்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது எங்களோட பழக்கம் ஏற்பட்டுச்சு. அப்படினால எங்களுடைய தமிழ் துறை என்று சொன்னாலே எல்லா பேராசிரியர்களையும் அழைத்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, தமிழ் அறிஞர்களை பற்றி பேசுவது, தமிழ் நாள்களை பற்றி பேசுவது, அதே போல இலக்கியங்களை பற்றி பேசுவது, சிலப்பதிகாரம், மணிமேகலை, காப்பியங்கள், எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்தந்த நாளை பார்த்த நம்ம வானொலி நிலையத்தோட தொடர்பு வந்துட்டாலே நமக்கு அலையும் காலமும் சொல்லுவாங்க இல்லையா, டைம் அண்ட் டைட் ஃபார் வெயிட் ஃபார் நன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வது போல காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. அது மாதிரி அந்த காலத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு நேரம் தவறாமை கற்றுக் கொடுப்பதாக இந்த வானொலி நிலையம் அமைஞ்சிருக்குங்க. அகில இந்திய வானொலி, ஆகாஷ்வாணி, ஆங்கிலத்தில் வந்து நம்ம ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1936 தொடங்கப்பட்டு இப்போ 90 வருடம் நிறைவடையுது. இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ வந்து பழைய மாதிரி இல்லை, சமூக ஊடகங்களுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. ஃபேஸ்புக்குங்கிறாங்க, இன்ஸ்டாகிராமுங்கிறாங்க, எக்ஸ் தளம்ங்கிறாங்க, அப்புறம் வாட்ஸ்அப்பு, பல்வேறு ஊடகங்கள் வந்துருச்சு இல்லையா. இது போக தொலைக்காட்சியுடைய ஆக்கிரமிப்பு இருக்குது. இந்த நேரத்தில் வானொலி அதனுடைய நிலை எப்படி இருக்குது? தன் நிலை தவறாமல் வானொலி இருக்குதா? வானொலி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்மளுடைய நேரத்தை திருடக்கூடிய வகையில் தான் வந்து ஊடகங்களுடைய தாக்கம் இருக்குது. ஆனால் வானொலி எப்படி? வானொலி பற்றின ஏதாவது பெருமையான விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்களேன். அதாவது பெரியவங்க எப்பொழுதுமே தன்னுடைய குழந்தைகள் வீணா போகிறத விரும்பவே மாட்டாங்க. அப்படிதான் எல்லோரும் செல்ஃபோனை தொடாதீங்கன்னு சொல்லுவாங்களே தவிர வானொலி கேட்காதீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதில் தான் எல்லாமே இருக்குது. வானொலி கேட்டால் நீங்கள் நன்றாக தமிழ் பேச முடியும். வானொலி கேட்டால் நீங்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராக முடியும். வானொலியை கேட்டால் நீங்கள் ஒழுக்கமாக வாழ முடியும். வானொலியை கேட்டால் நீங்கள் நேரம் வீணாகாது. மற்றவையெல்லாம் பொழுதுபோக்காக இருக்கும். ஆனால் இது வந்து பொழுதை ஆக்குவதாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஊடகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த உயிரை காக்கக்கூடிய ஒரு ஊடகமாகவும் வானொலி தான் இருக்குது. எப்படின்னு கேட்டால், நம்ம மீனவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து புயல் வருமா, மழை வருமா, அந்த காலத்துலாம் கடவுளே நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வானிலிருந்து ஒலி கேட்குதான்னு பார்ப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வானொலி கேட்கிறது. அவங்க இப்போ பாதுகாப்பாக போயிட்டு வாங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருப்பதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம். வானிலை அறிக்கை தினமும் பல தடவை நம்ம அதை ஒளிபரப்புறோம். அப்புறம் பேரிடர் காலத்தில் வந்து புயல், மழை, வெள்ளம், இந்த நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா வானொலியோடைய சேவை வந்து ரொம்ப அதிகம். அதை பற்றி சொல்லுங்களேன். புயல் காலத்தில், மழை காலத்திலலாம் வந்து மின்சார தடைப்பட்டுருச்சுன்னா அப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு கூட தெரியாது. வீட்டை எல்லாத்தையும் சாத்திட்டோன்னா மக்களோட தொடர்பு இருக்கா, என்ன நடக்குது வெளியில் எதுவுமே தெரியாது. அப்போ அந்த வானொலி கேட்கும் போது தான் உலகத்தில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நான் இத்தனை நாளில் மழை நின்றுரும், நம்ம வந்து வெளியில் போகலாம், பாதுகாப்பு இருக்குது அப்படின்ற ஒரு பாதுகாப்பு அரணாகவும் இந்த வானொலி இருப்பதை நாம் பார்க்கலாம். நிச்சயமாங்கய்யா. வந்து காரைக்கால் வானொலியில் வந்து நான் பணியாற்றினப்ப கடுமையான புயல், ஊரில் கரண்ட்டே கிடையாது. ஆனால் வந்து அந்த இரவு நேரத்துலையும் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு மாவட்ட ஆட்சியர்கள், அப்புறம் வந்து பல்வேறு சமூக நலத்தில் ஆர்வம் கொண்ட மனிதர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கூடலாம் வந்து தொடர்பு கொண்டு நிலவரம் என்ன, திருவாரூர் பக்கம் என்ன மழை, நாகப்பட்டினம் பக்கம் என்ன மழை, வேதாரண்யத்தில் என்ன நடக்குது, பூம்புகார் பக்கம் என்ன நடக்குது, இப்போ பல்வேறு செய்திகளை அந்த நேரத்தில் நம்ம வானொலியில் ஒளிபரப்புனதை அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல நேயர்கள் வந்து அதை பாராட்டி, இப்போ நாங்கள் பயந்துக்கிட்டே இருந்தோம், என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு, வெளியிலே வர முடியாத சூழல், ஆனால் வானொலி எங்களுக்கு உற்ற நண்பனாக அந்த நேரத்தில் இருந்துச்சு அப்படின்னாங்க. இப்போ நீங்கள் சொல்லும் போது அது எனக்கு நினைவுக்கு வந்தது. உங்களது அனுபவங்களையும் சொல்லுங்களேன். ஆமாம், களப்பணியாளர்கள் ரொம்ப பெருமையுடையவர்கள் நம்ம வானொலி நிலையத்தை சார்ந்தவர்கள் தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லோருமே வந்து ஒரு ஆபத்துனா வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்க தான் விரும்புவாங்க. ஆனால் நம் வானொலியத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் வந்து எப்போல்லாம் ஆபத்து வருதோ
அது எந்த போர்க்களமாக இருந்தாலும் சரி, இல்லை மழையாக இருந்தாலும் சரி, புயலாக இருந்தால் உடனே அவங்க வந்து அந்த இயக்குனர் பதவியில் இருக்கவங்க வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அந்த குழுவினை அந்தந்த இடத்துக்கு போங்க, எந்த இடத்துல பிரச்சனை அந்த இடத்துல போய் பாருங்க என்று சொல்லி அனுப்புவாருங்க. நிச்சயமாங்க ஐயா. இப்போ தானே புயல் அப்போ கூட புதுச்சேரி வானொலி நிலையத்தை சுற்றி இந்த கோரிமேடு பகுதியில் மரங்கள் எல்லாம் விழுந்துருச்சு. அலுவலகத்துக்கே வந்து வண்டியிலலாம் வர முடியாது. அந்த மரங்களுடைய இடுக்கில் வந்து நடந்து நடந்து கரண்ட் வர கிடையாது. இப்படி வந்து வானொலி நிலைய ஊழியர்கள், இன்ஜினியர்ஸு எல்லாரும் நாங்கள் வந்து இரவு முழுவதும் வானொலி நிலையத்திலே தங்கி இருந்து சாப்பாட்டு கூட வசதி கிடையாது. அப்படியெல்லாம் நம்ம வந்து ஏன்னா பொதுமக்களுக்கு நம்ம சேவை செய்யணும் அந்த எண்ணத்தில் வந்து செஞ்சோம். இதே மாதிரி தான் எல்லா வானொலி நிலையங்களும் வந்து அந்த நிலையத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுறாங்க. ஏன்னா வந்து மக்களுடைய வாழ்க்கைக்கு நம்மளால் முடிந்த உதவியை நாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அருமையான கருத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. மேற்கொண்டும் பல்வேறு விஷயங்களை சொல்லுங்கள், அதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாம். இப்போ உழவு பணியை பற்றி எத்தனை பேர் பேசுகிறாங்க, ஆனால் அவர்கள் கால் வைக்காவிட்டால் நாம் சோற்றில் கை வைக்க முடியாது சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரி உழவு தொழிலுக்கு தேவையானதெல்லாம் யார் சொல்கிறாங்க, இதை இந்த காலத்தில் விதைக்கலாம். இப்போ காத்த முத்து கருத்த முத்துன்னு நிகழ்ச்சி மிக அருமையான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். அது அப்படியே இயல்பாக நம்ம ரெண்டு உழவர்கள் பேசிக்கொண்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி பேசிக்கொண்டு இந்த நேரத்தில் இதை விதைக்க வேண்டும், இத்தனை அடி தூரத்தில் விதைக்கணும், அப்புறம் சாகுபடி இப்போ செய்யலாம், மழை இப்பொழுது பெய்யும், பாசனம் எப்படி செய்யணும் என்பதெல்லாம் மிக அழகாக சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக உழவு தொழில் நிகழ்ச்சிலாம் செய்கிறீங்க. இது வந்து வேற ஊடகங்கள் செய்ய முடியாது. அவங்களாம் வணிக நோக்கத்தில் தான் செய்வாங்க. ஆனால் நம்முடைய அரசு ஊடகமாக இருக்கக்கூடிய இந்த ஊடகத்தில் மக்களுக்கு தேவையான எல்லா நிகழ்ச்சிகளையும் உணவுல தொடங்கி பெண்களை முக்கியத்துவம் படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக மகளிர் நிகழ்ச்சியெல்லாம் வச்சிருக்கேன். அதில் இல்லத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள்லாம் மிக அருமையாக ஈடுபட்டு அதில் கலந்து கொள்கிறார்கள். அதே விளையாட்டில் கலந்துக்கிறத பற்றிலாம் மாணவர்கள் விழிப்புணர்வு இல்லாததையெல்லாம் நீங்கள் விளையாட்டு நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் கலந்து கொண்டால் உங்களுக்கு இந்த வாய்ப்புலாம் இருக்குது அப்படின்னு வேற சொல்லியிருக்கீங்க. அப்புறம் இலக்கியம் படிக்காத இலக்கியம் படிக்க வைக்கிறீங்க. அது இல்லாமல் நிறைய நல்லா பாடுறவங்க இருப்பாங்க, கிராமத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பாடுற வாய்ப்பே இருக்காது. ஆனால் நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் நீங்களும் ஒரு தடவை பாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்க. நாட்டுப்புற நிகழ்ச்சிகள், கிராமிய நிகழ்ச்சிகள், தெருக்கூத்து, கும்மி பாட்டு, வில்லுப்பாட்டு, இதையெல்லாம் நீங்கள் சொல்லும்பொழுது நம்மலாம் வந்து ஒரு காலத்தில் மிக சிறந்த கலைஞர் ஆக முடியுமா அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை இல்லாததையெல்லாம் நீங்கள் உடைத்து மக்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பினை கொடுக்கிறீர்கள். அதே மாதிரி ஆதரவற்றவர்கள் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பேரன் பேத்திலாம் வெளிநாட்டில் போயிட்டு இருந்தா கூட அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நண்பனாக இந்த வானொலி இருக்கீங்க. ஒன்றும் கேட்டால் நம்ம துணி தைக்கக்கூடிய ரெடிமேட் ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்க, ஆயத்த ஆடைகள், அவங்களாம் அந்த வானொலி கேட்பதற்காக அந்த காலத்தில் பேக்கெட்லாம் வச்சாங்களாம் அந்த துணி தைப்பதற்காக. ஏன்னா அவங்க நடந்து போகும்போது கூட அவங்கள எந்த பணியும் தடைப்படக்கூடாது. சலவை தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, துணி தைக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் பக்கத்தில் இருந்து ஓட்டுநர்கள் மிக முக்கியமானவர்கள். அவங்க அந்த பாட்டை கேட்டாங்கன்னா அந்த சோர்வே தெரியாதுங்க. அப்படி பாட்டு கேட்டு இங்கேருந்து ஒவ்வொரு ஊருக்கும் தமிழ்நாடு முழுவதும் மாநிலங்களுக்கெல்லாம் போகிறாங்களே, அந்த பாட்டை கேட்டு அவங்க ஊக்கப்படுத்திக் கொள்வதாங்க. அப்படி அந்த நிலை இருக்கு. அடுத்தது மூத்த குடிமக்கள் வாழக்கூடிய அவங்களுடைய சிறப்பை செய்யக்கூடிய அளவுக்கு கனிந்த வாழ்வுன்னு ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கீங்க. அதுவும் மிக ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்புறம் உழைப்பவர் அரங்கம் அப்படின்னு ஒரு நல்ல நிகழ்ச்சி வச்சிருக்கீங்க. அதில் வந்து உழைப்பவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தேவையான வணிக வாய்ப்பு, ஒருவர் எப்படி இருக்கணும், வாழணும், ஒருவருக்கு இருக்க வேண்டிய மை திறமை, இருக்கக்கூடாத வறுமை, அதை ஒழிப்பதற்கெல்லாம் நீங்கள் நிறைய பணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. மேலும் உங்களுடைய பணி 90 ஆண்டு காலம் மட்டுமல்ல, இன்னும் பல்லாண்டுகள் வாழ்ந்த எல்லா மக்களும் வழிகாட்டக்கூடிய இந்த வானொலி நிலையத்தை வாழ்த்தி மகிழ்கிறோங்க. நிச்சயமா ஐயா, உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் புதுச்சேரி காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ME கிருஷ்ணகுமார் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.